வணக்கம். என் பேரு சனா. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வாழ்க்கையில் எவ்வளவோ துன்பத்தை பார்த்துருப்போம். அதை தூக்கி போட்டுட்டு சந்தோஷமா இருங்க. இன்னைக்கு நாம ஆளு பரோட்டா பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாமா? இப்படி நானும் அமைதியா காதல் ரோஜாவே அப்படின்னு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு பேசலான்னு தாங்க பார்த்தேன். ஆனால் சைலண்ட் நம்மளுக்கு சத்தியமாக செட் ஆகாதுங்க. இன்னைக்கு எனக்கும் லீவு, என் குட்டீஸ்க்கும் லீவு. லீவு நாள்னாலும் மதர்னா நம்ம கடமையை செஞ்சு தானங்க ஆகணும். என் பெரிய குட்டி வந்து அம்மா எனக்கு ஆளு பரோட்டா தான் வேணும்னு சொன்னான். சரி பொட்டேட்டோவை எடு, மாவை பிசை, பட்டரை போடுன்னு அப்படியே ஒரு ஃப்ளஃபி வெர்ஷனில் ரெடி ஆச்சு பாருங்க ஆளு பரோட்டா. அப்பா அள்ளுதே. இந்த அழகான சமையலுக்கே நான் என்ன ப்ரௌட் பண்ணிக்கிறேன். என் தாய் என்னை பெத்த மம்மி வந்துட்டாங்க. அவங்க ஸ்பெஷலாக செஞ்ச வரகு கஞ்சி எனக்கு கொடுக்க, நான் செஞ்ச ஆலு பரோட்டாவை அவங்களுக்கு கொடுக்க, ஒரே ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியா தான். அப்புறம் முக்கியமாக சொல்லணும், நம்ம இன்றைக்கி சுட சுட பண்ண ஆலு பரோட்டா விட அதுக்கு நேற்று வச்சு சுண்டக்காய் குழம்பு அல்டிமேட் காம்பினேஷனுங்க. இப்படி 2 பேரும் ரசித்து சாப்பிட்டுட்ருக்கோம். இருடி உன்னை எப்படி நிம்மதியாக விடுவேன்ட்டு சின்ன குட்டியும் பெரிய குட்டியும் அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து அழைத்து கொண்டு அவர்களை சென்ற இடம்தான் இந்த அழகிய இடம், நர்சரி. அடடா, அழகிய பூக்கள், செடி, கொடின்னு ஒரு 2 செகண்ட் ரசிக்கலான்னு பார்த்தா எடுத்து வச்சா பாருங்க மூஞ்ச ஒரு பக்கமா. எதுக்கு கோவப்படுறா, ஏன் கோவப்படுறான்னு ஒன்றும் புரியல எனக்கு. என்னடி எதுக்குடி கண்ணுக்குட்டி கோவமா இருக்குன்னு கேட்டா அவளுக்கு செடி வேணுமா? இல்லை எனக்கு புரியல. அடியே அதுக்கு தாண்டி வந்தோம். இப்படி நம்ம பிள்ளைங்க எதுக்கு கோவப்படுறாங்க, ஏன் கோவப்படுறாங்கன்னு புரியாமல் விழிப்புதீங்க நீங்களும் நின்று இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. எப்படியோ இவளுங்களுக்கு புரிய வச்சு ஹாப்பியாக வீடு வந்து சேர்ந்தாச்சு.